முற்றம். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 25 வியாழக்கிழமை ஜூலை 9 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தமிழக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு பாராட்டு. மாணவர்களின் மேம்பாட்டிற்காக மகிழ்முற்றம் என்ற திட்டத்தினை உருவாக்கி அதனை பள்ளிகள் செயல்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளதற்கு நல்லூர் வட்டம் மாணவர் களம் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளது. இது நல்லூர் வட்டம் மாணவர்கள் அனைவரையும் வைய தலைமை ஏற்கும் வகையில் 10 துறைகள் அடங்கிய மாணவர் களத்தை உருவாக்கி ஒவ்வொரு துறைக்கும் 10 செயல் திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்தி வருகிறது. இவை ஒவ்வொரு மாணவரையும் அவரது தனிப்பட்ட மேம்பாட்டினையும் உள்ளடக்கி நாட்டிற்கு உலகிற்கு தம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது மட்டுமின்றி அதனை பரிசோதித்து வெற்றியும் கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு தயாரித்து வழங்கியுள்ள மகிழ்முற்றம் திட்டம் நல்லூர் வட்டம் மாணவர் களத்தின் 25% இடம்பெற்றிருக்கலாம். தமிழக அரசு விரும்பினால் நல்லூர் வட்டத்தின் வெற்றிகரமான இத்திட்டத்தினை பள்ளி கல்வித்துறைக்கு வழங்குவது மட்டுமல்ல, அதனை முழுமையாக செயல்படுத்தும் வகையில் வழிநடத்த வழிகாட்ட தயாராயிருக்கிறது என்ற தகவலினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. சேலம் ஏவிஎஸ் கல்லூரி மாணவர்களுக்கு வைய தலைமைக்குள் பயிற்சியில் 16 கலாம் ஜோதி மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். சென்ற மாதம் சேலம் ஏவிஎஸ் கல்லூரியின் தலைவர் திரு ராஜவிநாயகம் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி அறிமுகம் செய்தபோது கலாம் ஜோதி திட்டத்தை தமது கல்லூரியில் அமுல்படுத்த கேட்டுக்கொண்டார். அத்துடன் அதற்கான பொறுப்பினை கல்லூரி NSS துறை பொறுப்பாளர் திருமதி மோனிஷா அவர்களிடம் அளித்தார். அதன்படி ஜூலை 7, 8 2 தினங்கள் 100 மாணவிகளுக்கு முதல் நாளும் 100 மாணவர்களுக்கு 2ஆம் நாளும் வைய தலைமைக்குள் பயிற்சி அளிக்கப்பட்டது. முதல் நாள் பயிற்சியினை நல்லூர் வட்டத்தின் இளைஞர் கள பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா வழிநடத்தினார். 2ஆம் நாள் பயிற்சியினை நல்லூர் வட்டம் அரசு இயல்களம் செல்வி திவ்யபாரதி வழிநடத்தினார். 2 நாட்களும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு மற்றும் பாலு அவர்கள் கலந்துரையாடலை நடத்தினர். மாணவர்களை குழுவாக ஒருங்கிணைத்து செயல்பட கூச்சல், குழப்பம், தெளிவு, விளையாட்டு பெரும் துணையாக இருந்தது. அதே போன்று தலைமைத்துவத்தை உணர்த்த பீம்பேக் விளையாட்டினையும் மாணவர்கள் வெகுவாக வரவேற்றனர். 2 நாட்களும் இக்கல்லூரியில் முகாம் நடைபெற இக்கல்லூரியின் முன்னாள் மாணவரும் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் செயலாளருமான சக்திவேல் காரணமாயிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 நாள் வைய தலைமைக்குள் பயிற்சியில் மாணவிகள் 6 பேர்களும் மாணவர்களில் 10 பேர்களும் கலாம் ஜோதி மாணவர்களாக அறிவிக்கப்பட்டனர். இதில் நல்லூர் வட்டம் சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி, கலாம் ஜோதி மாணவர்களான ஸ்ரீகணேஷ், கௌதம், கேசவப்பிரியன், கோகுல், சேலம் சட்டக்கல்லூரி மாணவி தேவி பிரியா ஆகியோர் முகாமிற்கான ஏற்பாடுகளை கவனித்தனர். 2 நாள் பயிற்சிக்கு பிறகு கல்லூரி தலைவர் ராஜன் விநாயகம் அவர்கள் இப்பயிற்சியினை தமக்கு சொந்தமான 15 கல்லூரிகளுக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் என்று சக்திவேல் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கரூர் மாவட்டத்தில் 4 பள்ளிகளில் 30 மாணிக்க மாணவர்கள். ஜூலை 7 செவ்வாய்க்கிழமை கரூர் மாவட்டத்தில் 4 அரசு பள்ளிகளில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் நிகழ்வு நடைபெற்றது. அரசு நடுநிலைப்பள்ளி மணவாசி மற்றும் அரசு நடுநிலைப்பள்ளி கிருஷ்ணராயபுரம் ஆகிய 2 பள்ளிகளில் முன்னாள் மாணிக்க மாணவரும் இன்றைய கலாம் ஜோதி மாணவர் கோகுல், மாயனூர் ஆசிரியர் கலா ஆகியோர் வழி நடத்தினர். இதில் ஒவ்வொரு பள்ளியிலும் முறையே 8 மாணவர்கள் என 16 மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர். முன்னாள் மாணிக்க மாணவர் மாதவன், கரூர் மாவட்ட பொறுப்பாளர் மாரிமுத்து ஆகிய இருவரும் அரசு உயர்நிலைப்பள்ளி மேட்டு திருக்காம்புலியூர் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி பேரூர் ஜி உடையாப்பட்டி ஆகிய 2 பள்ளிகளில் முறையே 7 மாணவர்கள் என 14 மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர். மேட்டு திருக்காம்புலியூர் பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வம் மற்றும் அவரது பள்ளி சக ஆசிரியர்கள் இந்த நிகழ்வுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் தெரிவித்தனர். அதைப்போலவே பேரூர் ஜி உடையாப்பட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜலிங்கம், ஆசிரியர் விஜயலட்சுமி மனம் நிறைந்த மகிழ்ச்சியை தெரிவித்தனர். விரைவில் கரூர் மாவட்டத்தில்
மேலும் சில பள்ளிகளில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் நிகழ்வு நடைபெறும் என்று நல்லூர் வட்டம் கரூர் மாவட்ட பொறுப்பாளர் மாரிமுத்து தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமாக கிராம மேம்பாட்டிற்காக களமிறங்கிய இளைஞர்கள். திருநெல்வேலி மாவட்டம் பிள்ளையார் குளத்தை சேர்ந்த சுமார் 20 இளைஞர்கள், குறிப்பாக பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து சுற்றுச்சூழலுக்காக அவர்களது கிராமங்களை சுற்றி இருக்கும் சாலைகளில் மரங்களை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து வருகின்றனர் என்ற தகவலை முகநூலில் கண்டதோடு அவர்களை வழிநடத்தும் இம்மானுவேல் என்பவரது அலைபேசி எண் கண்டறிந்து அவர்களுக்கு பாராட்டினை தெரிவித்துள்ளார் நல்லூர் வட்டம் வாழ்வியல் கள மாநில பொறுப்பாளர் கோவர்தன். பிள்ளையார்குளம் இளைஞர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க 8610616286 என்ற எண்ணை பயன்படுத்தலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். மாணவர்களை சிந்திக்கவும் பேசவும் பழக்கும் அறிவின் அருவி குமாரபாளையத்தில். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 85R குமாரபாளையம் PUMS பள்ளியில் மாணவர்களுக்கு அறிவின் அருவி கலாம் ஐயாவின் கனவு காணுங்கள் இந்தியா விஷன் 2020 என்ற தலைப்பில் பேசியதாக தங்கமணி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. முதலுதவித்துறையின் ஒருநாள் பயிற்சி காஞ்சிபுரத்தில். இல்லந்தோறும் ஒருவர் முதலுதவி பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது கலாம் ஐயாவின் கனவு. அலர்ட் தொண்டு நிறுவனத்திற்கு கலாம் ஐயாவின் அன்பு கட்டளையும் கூட. அந்நிறுவனத்தின் பயிற்சியாளர் நீலகண்டன் அவர்களின் வருகையை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட நல்லூர் வட்டம் விழிப்புணர்வு களம் ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை காஞ்சிபுரம் வைகுந்தபுரம் லயன்ஸ் கிளப் ஹோஸ்ட் அலுவலகத்தில் இப்பயிற்சியினை அளிக்க உள்ளது. கலாம் ஐயாவின் அன்பு கட்டளையை அவரது நினைவு மானத்தில் நிறைவேற்ற வீட்டுக்கொருவரை அழைப்போம் என்கிறார் நல்லூர் வட்டம் விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர் உஷா. மேலும் விவரங்களுக்கு 9894770802. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். வனவிலங்குகளின் இன்றைய பிரச்சனை. மனிதர்களுக்கு அறிவுரை கூறும் விலங்குகள். காணொளி தகவல் டாக்டர் மாதேஸ்வரன், இயக்குனர், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கோவை. தம்பி, என் காலில் ஏதோ குத்திருச்சு, என்னால நடக்கவே முடியல, கொஞ்சம் என்னன்னு பாருப்பா. பெரியவரே, இந்த மனுஷ பயலுக குடிச்சிட்டு போட்ட கண்ணாடி பாட்டிலா இருக்கும், நீங்க தான் பார்த்து அடி எடுத்து வைக்கணும். கொஞ்சம் இந்த கவரை எடுன்னு. யாரோ பாவிங்க தண்ணிக்குள்ள போட்டுட்டு போயிருக்காங்க. யோ மானே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பார்த்து குடிக்க கூடாதா? எதுக்கு தேவையில்லாம அந்த பக்கமெல்லாம் போற? குரங்கண்ணே, இந்த மனுஷங்க வீசிட்டு போன ஏதோ ஒரு பசை என் இறக்கையில ஒட்டி என்ன காப்பாத்தண்ணே. நான் அதை இழுத்தா என் கையில அந்த பசை ஒட்டிக்கும். அப்புறம் நான் எப்படி மரத்துல தாவறது? எனக்கு அந்த வம்ப வேண்டாம். ஐயோ, என்னோட குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, யாராவது உதவி செய்யுங்களேன். மனுஷங்க தான் ஒருத்தன் கஷ்டப்படும் போது இன்னொருத்தன் வேடிக்கை பார்ப்பான், உதவி செய்யாம போவான். நாம மிருகங்கப்பா, நாமளும் அப்படி இருக்க கூடாது. உன்னோட அந்த சுயநல குணம் மனுஷங்க கிட்ட இருந்து உனக்கு தொத்துன நோய். நாமும் அதே மாதிரி சுயநலமா இருந்தா இந்த காடு என்னத்துக்கு ஆகும்? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் மனுஷங்க கூடவே சுத்தி அவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்கள மாதிரியே சுயநலக்காரனா மாறிட்டேன். இனிமே கண்டிப்பா நான் மத்தவங்களுக்கு உதவி செய்வேன். நீங்க கொண்டு வர்ற குப்பையை திரும்ப எடுத்துட்டு போக உங்களுக்கு என்ன அவ்வளவு சோம்பேறித்தனம்? இதெல்லாம் உங்களுக்கு ஜாலியா இருக்கலாம், ஆனா இது எங்கள மாதிரி வாயில்லாத ஜீவன்களை இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குதுன்னு தெரியுமா? காட்டை ரசிக்கணும், இயற்கையை ரசிக்கணும்னு வண்டியை தூக்கிட்டு கிளம்பி வந்து பிளாஸ்டிக் பாட்டில்களையும் சிப்ஸ் கவர்களையும் இங்கேயே வீசிட்டு போயிடுறீங்க. காட்டுக்குள்ள வந்தா குப்பை போடாதீங்க, உங்க பிளாஸ்டிக் கழிவுகளை இங்க கொட்டாதீங்க. முக்கியமா அந்த கண்ணாடி பாட்டில்களை உடைச்சு போட்டுட்டு போகாதீங்க. காடு உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஆனா எங்களுக்கு இதுதான் வீடு. அதனால இனிமே காட்டுக்குள்ள வந்தா இயற்கையை மட்டும் ரசிங்க. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.